அண்ணாமலை வேற சொல்லியிருக்கிறாரு எங்கெங்க கமிஷன் வாங்கிக்கிறாங்க. சும்மா மேலே ஏமாத்துறாங்க. நான் கேட்குறேன், உன் கட்சியில் எத்தனை பேர் பணம் கொடுத்து சீட்டு வாங்கினான்ற பட்டியல என்கிட்ட இருக்கு. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். சேலஞ்சிங் ஆர்எஸ் பார் 3 டைம் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுவரை தொடவே முடியல ஒரு நாள். ஃபர்ஸ்ட் டைம் இதே ஆஃபீஸில் 24 மணி நேரம் உட்காந்துருக்கேன். 7 மணிக்கு வந்திருக்கேன், வாங்கினே வரல. ஆனால் ஆர்எஸ் பாரதி இப்போ நான் சொல்கிறேன், நான் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு 500 கோடி ரூபாய் ₹1 அதுக்கு ஒரு சூட் அடைச்சிருக்கேன். ஆருத்ரா கேஸில் அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போனீங்க. 3 நாள் நெம்புனீங்க. எப்படியாச்சும் அக்யூஸ்ட் வாயில ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்ணீங்க. இந்த ஏப்ரல் 14க்கு முன்னாடி எல்லா பேப்பர்லையும் நியூஸாக கொடுத்தீங்க. டிஐபிஆர்ல இருந்து உங்களை சார்ந்த உங்கள் கட்சி நடத்தக்கூடிய பேப்பரில், கட்சி நடத்தக்கூடிய நியூஸ் சேனலில் நியூஸாக போட்டீங்க. ஆருத்ரால 80 கோடி, ஆருத்ரால 100 கோடி, ஆருத்ரால 500 கோடி. 5 நாள் நம்பினீங்க போலீஸ் கஸ்டடி எடுத்து. எங்காச்சு அந்த ஆருத்ரா கேஸ்? அதே ஆருத்ரா கேஸ் ஜூலை மாதத்தில் நான் சொல்கிறேன், ஒரிஜினலாக பணம் யாருக்கு போயிருக்கு? நம்ம டிஎம்கே 2 ஃபைல்ஸில் அது இருக்கும். எந்த அமைச்சருக்கு ஆருத்ராலேருந்து பணம் போயிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த டேட்டா எங்கிட்ட வந்தோன்னு நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஏன்னா இதே காவல்துறையில் நானும் 9 ஆண்டுகள் அதிகாரியாக பணியாற்றிருக்கேன். அந்த ஆருத்ரா கேஸ் எடுத்து நக்கீரன், நம்ம ஃப்ரெண்டு விகடன் நியூஸாக போட்டீங்க. ஃப்ரண்ட் பேஜ் உள்ள தமிழ் பேப்பரில் நியூஸாக போட்டீங்க. இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன், அதே சிஐடி உங்கள்கிட்ட இருக்கு, அதே போலீஸ் உங்கள்கிட்ட இருக்கு. ஆருத்ரா கேஸில் கை வைங்க. இன்னைக்கு இந்த டிஃபமேஷன் சூட்டு உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. இதோடைய ஃபைனல் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இது அனைத்துமே நீங்கள் டிஆர் பாலு அவர்கள் ராஜ்யசபாவில் 2008 பேசுனதை கூட ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாங்கன்னா, ஒரு அமைச்சர் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஒத்துக்கிறாரு. என் பெட்ரோலியம் மினிஸ்டர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், கேஸ் கொடுங்கன்னு சொன்னேன். இவ்வளவு தவறுகள் செஞ்சுருக்காங்க. போட் கிளப் ரோடு என்ன இருக்கோ பிஎஸ்என்னுடைய 50,000 லீஸ் லைன் எடுத்திருக்காங்க. டிஎம்கே அமைச்சர்களாக இருக்கும் பொழுது செய்த ஊழல்னு சொல்ல மாட்டேன், அதிகார துஷ்பிரயோகம். இதை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டிய கடமை நாம் சொல்லியிருக்கக்கூடிய 1,34,000 கோடி கூட சொத்து வைக்கிறோம். நீங்க சொல்லுங்க, அரசியல்ல ஊழல் இல்லாத கட்சின்னு சொன்னா மக்கள்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. ஹவ் டிட் யூ கெட் தட் ப்ராப்பர்ட்டி? பவரை ஏன் மிஸ்யூஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் ஏன் சொல்லணும்? எப்படி இவ்வளவு சொத்து உங்களுக்கு வந்துச்சு? உங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அஃபிடவிட் என்ன, கடைசி எலெக்ஷன் அஃபிடவிட் என்ன, எவ்வளவு வச்சிருக்கீங்க? இது மக்கள் மன்றத்தில் பேசும் பொருளாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம்.